Raja. Raja. How do you do, my dear Raja? என்னடா ஜெயில இருந்தவன் வெளியே வந்துட்டானேன்னு பாக்குறியா? என்ன ஜெயில தள்ளுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். வழக்கு போடுறது, தீர்ப்பு சொல்றது, விடுதலை செய்யறது, இதெல்லாம் தண்ணி பட்ட பாடு. பை முக்கியமான விஷயம், இப்ப உனக்கு நான் தான் டாக்டர். உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது கடமை. ஓகே? என்ன விடுங்க, ராஜாவை பார்க்கணும். எல்லாரும் கலைஞ்சு போங்க. முடியாது, ராஜாவை எங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர முடியாது. பாஸ்கர், ராஜாவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நோ, நீங்க ராஜாவோட எதிரிங்க. நீங்க செஞ்ச குற்றங்களை மறைக்க ராஜாவை கொல்ல கூட தயங்க மாட்டீங்க. ஆமா, அதனால ராஜாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. கான்ஸ்டபிள்ஸ், லத்தி சார்ஜ் பண்ணுங்க. வெளியே கலாட்டா நடந்துட்டு இருக்குல்ல, உள்ளதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டியா? வெக்கமா இல்ல? இவ்வளவு நாள் வெக்கம் இல்லாம இருந்ததுனாலதான் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சேன். ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த குறுக்கு வழியிலும் போனேன். ஆனா நேர்மையா நடந்த ஒரு போலீஸ் ஆபீசரை காப்பாத்த வந்த அப்பாவி ஜனங்களை அடிச்சதுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். போதும் சார், இதை விட நம்ம தொழில் கேட்ட சார் கேவலம் வேணும். பணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மனசாட்சிக்கு விரோதமா இனிமேல் என்னால வேலை செய்ய முடியாது சார். நான் வரேன் சார். குட் பை. How are you, ராஜா? சார், நான் சாகத்தை பத்தி கவலைப்படல. ஆனா சட்டத்தை சாக விட்டுறாதீங்க சார். என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண நமச்சிவாயத்தை இப்பவாது அரெஸ்ட் பண்ணி போலீஸோட பெருமையை
மேல நாட்டுங்க சார். You are trying to kill the truth. உண்மைகளை குழி தோண்டிய புதைச்சு பழகிட்ட குடும்பக்காரங்க. சமுதாயத்துக்கு காவலா இருக்க வேண்டிய நீங்க சண்டாளர்களுக்கு காவடி தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நச்சு பாம்புகள் பதுங்கி வாழலான்னு கனவு காணாதீங்க. உங்களை எல்லாம் கொத்தி குதிர கருடன் ஒரு நாள் பறந்து வரும். அந்த சத்தியத்துக்கு நீங்க இரையாக போறீங்க. நீங்க எல்லாம் இரையாகத்தான் போறீங்க. கருடன் வருவானா? கடவுளே வரட்டுமே, எங்களை என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் ஆட்டம் க்ளோஸ். ஒழிக ஒழிக ஒழிக. அராஜகம் ஒழிக, அடக்குமுறை ஒழிக, அராஜகம் ஒழிக. இன்னும் 45 நிமிஷத்துல ராஜா பிணமாயிடுவான். என்னையா டாக்டர் நீ சீக்கிரமா சாவர மாதிரி ஊசி போடக்கூடாது. இன்னும் 30 நிமிஷத்துல நவமி போய் தசமி வந்துட போகுது. அவன் சொர்க்கத்துக்கு போறான். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாதா? ஏயா டாக்டர், உனக்கு மனுஷனை பொழைக்க வைக்கத்தான் தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் சாகடிக்க கூட தெரியலையே. சரி விடுங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. எனிஹவ் இன்னும் 45 நிமிஷத்துல அவன் சாவ போறான். சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, இந்த உலகத்துல இருந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காம போனா சரி. Come on, cheers. Cheers. இன்னும் 30 நிமிஷத்துல செத்தா நரகத்துக்கு போகணும். அதுக்கு மேற்பட்டு செத்தா சொர்க்கத்துக்கு போகணும். இல்ல நீங்க எல்லாரும் பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிற புண்ணியவானுங்க. அதனால இன்னும் 30 நிமிஷத்துல தசமி திதியிலேயே உங்க எல்லாரையும் வேட்டையாடி கொள்ள போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு டைம் தரேன். ஓடுங்க, முடிஞ்சவரை ஓடுங்க. உங்க மாதிரி ஓநாய்களை வேட்டையாடி கொள்றதுதான் நியாயம். அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டுறேன். ஓடுங்க.